பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளை யாவரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைக்கு உண்டான தேவனுடைய வார்த்தையை நாம் சுருக்கமாக தியானிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டது. ஆமீன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆசீர்வாதம் என்கின்ற கதவு திறக்கப்படாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை சுகம் என்கின்ற கதவு திறக்கப்படாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை நன்மை என்கின்ற கதவு திறக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை பிசினஸ் நீங்க பண்ண முதலீடுல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியாத ஒரு கதவு திறக்கப்படாமல் இருந்திருக்கலாம். இந்த வார்த்தை கேட்கிற வேளையில உங்க வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா விதமான ஆசீர்வாதம் என்கின்ற கதவை திறப்பது அதிக நிச்சயம். ஏன் சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பு என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் பிடித்து அவங்க முன்னேற முடியாதபடிக்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு அவர்களை பிடித்து சிறைச்சாலையில் வைத்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த சிறைச்சாலை என்று சொன்னால் அவர்கள் அவமானப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். சங்கிலினால் கட்டப்பட்ட நிலைமையில, சிறைச்சாலையில, பாதாள அறையில, இருளான இடத்துல அவர்கள் விழுந்து கிடந்தார்கள். அதை நினைத்து அவங்க சோர்ந்து போகவில்லை, அதை நினைத்து அவங்க கலங்கி போகவில்லை. அந்த வேளையிலும் தேவனை நோக்கி விசுவாசமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். தேவனை நோக்கி விசுவாசமாய் தேவனுடைய நாமத்தை துதித்து பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். என்ன நடந்தது தெரியுங்களா? அவங்க எந்த சிறைச்சாலை அடைப்பட்டிருந்தோ அந்த சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் திறந்தார். அவங்க வாழ்க்கையில் என்ன சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த சங்கிலியை கர்த்தர் அறுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தரை நோக்கி ஜெபிக்க சொல்ல, அவர் மேல விசுவாசமா இருக்க சொல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தரை நீங்க துதித்து ஆராதிக்க சொல்ல, உங்க வாழ்க்கையில கதவு திறப்பது அதிக நிச்சயம். என்று சொன்னால், இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஆசீர்வாதம் என்கின்ற கதவு திறக்கப்படாமல் இருந்திருக்கலாம், நன்மை என்கின்ற கதவு திறக்கப்படாமல் இருந்திருக்கலாம், சுகம் என்கின்ற கதவு திறக்கப்படாமல் இருந்திருக்கலாம். இந்த வார்த்தை கேட்கிற வேளையில உங்க வாழ்க்கையில கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அதிசயம் செய்வது அதிக நிச்சயம். உங்களுக்கான ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற யாருடைய வாழ்க்கையிலும் என்ன நன்மை பெற முடியாதபடிக்கு பிசாசானவங்களை தடை பண்ணி வச்சிருக்கானோ, அந்த தடை நீங்கி போய் இவங்க வாழ்க்கையில ஒரு திறந்த ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிற வண்ணமாக கதவை கர்த்தர் இவங்களுக்காக திறக்கும்படியாக நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாதாக. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.